உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து காயத்ரி, ஆஃபீஸில் எதுவும் பிரச்சனையாம்மா? வேலை எதுவும் பிடிக்கலையே என்ன? இல்லை, ஏன் கேட்கணும்னா காலையில் முதல் தலைவலின்னு சொன்னேன், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வயிறு வலிக்குன்னு சொன்னேன், அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வீட்டிலே இருக்க போர் அடிக்கி எங்கேயாவது போமாமான்னு கேட்டேன். அப்புறம் சித்தி வீட்டுக்கு போமான்னு கேட்டது சரின்னு சொன்னேன். அதான் கேட்கேன், ஆஃபீஸில் எதுவும் பிரச்சனையா? அப்படிலாம் இல்லைம்மா, எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஆஃபீஸ் எனக்கு பிடிச்சதானே நானே போனேன். உனக்கே தெரியுமே எத்தனை ஆஃபீஸ் வந்து எனக்கு இன்டர்வியூ வந்து போகவா செஞ்சேன். எனக்கு பிடிச்ச ஆஃபீஸ் தான் வேலைக்கு போவேன்னு இருந்தேன். நான் நினைச்ச மாதிரி இருந்து. அது இல்லாமல் மேனேஜர் ரொம்ப தங்கமானவர், எல்லாத்தையுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுவார். என்கிட்ட ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுறவருமா. ஏன் தலைவலினா, நேற்று மத்தியானம் நான் குளிச்சுட்டு தானே ஆஃபீஸ் போனேன். வெயிலில் போனது ஒத்துக்கல, நேற்றே ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. லீவ் போட்டுட்டு வந்துடலான்னு பார்த்தேன். நேற்று நம்ம போனதே மத்தியானத்துக்கு அப்புறம், அதில் லீவ் போட்டால் திட்ட மாட்டாரா, அதான் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கும் அதான் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு தான் லீவ் போட்டேன். வேற ஒன்றும் இல்லைம்மா. அப்படியா? அதானே பார்த்தேன். நானும் ஏதோ பிரச்சனையே என்னமோன்னு தான் நினச்சேன். சரி, உன் சித்தி கொஞ்சம் அரிசி தேங்காய்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது தின்பண்டம் வாங்கணும், நீ போய் வாங்கிட்டு வரையம்மா. நான் இங்கே நின்றுக்கிறேன். பரவாயில்லையே, தங்கச்சிக்கு தேங்காய் அரிசிலாம் பக்குவமாக எடுத்து வச்சிருக்க. இதில் தின்பண்டம் வேற, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அங்கே போய் ஏதாவது செஞ்சு கொடு, நீ தான் எல்லாமே நல்லா பண்ணுவியே. ஏடி, எங்கள் அம்மா இருக்கிறது வரை நான் கல்யாணம் ஆகி எப்பமா தான் வீட்டுக்கு போவேன். உங்கள் அப்பா எங்கே விடுவார்? அப்பம்லாம் மாதத்துக்கு ஒருக்க கூட விட மாட்டார், ஒரு வருஷத்துக்கு ஒருக்க தான் கூட்டிகிட்டே போவார். இத்தனைக்கும் உள்ளூருக்குள்ளேன்னா பார்த்துக்கியேன். போகிற நேரம்லாம் எங்கள் அம்மா மளிகை சாதனம், அரிசி, தேங்காய், தின்பண்டம், இனிப்பு, துணிமணி பத்தாத குறைக்கு இது காசு கூட கையில் கொடுத்துக்கணும், வச்சுக்கோ வச்சுக்கோன்னு. எங்கள் அம்மா இருக்கிற எல்லாம் நடந்துச்சு. எங்கள் அம்மா போனதுக்கப்புறம் எங்கே? அதான் என் தங்கச்சிக்கு நான் அம்மாவாக இருக்கேன். இது நம்மளால் பெரிய அளவில் செய்ய முடியாது, இருக்கிறதுல கொஞ்சம் கொடுக்கணும்ல. நம்ம இருக்கிறது வர நம்ம வீட்டில் ஐஸுக்கும் எல்லாம் நம்ம கொடுத்து தானே விடுவோம். நான் போவேலையும் எல்லாம் என்னால் முடிஞ்ச வாங்கிட்டு போகிறேன். நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆனாலும் இப்படி தான். எங்கள் தலைமையெல்லாம் மறைஞ்சதுக்கப்புறம் உன் அக்காவும் இப்படி தான் செய்வா. நீ வந்துட்டு போனா என் தங்கச்சி இதை கொண்டுட்டு போ, அதை கொண்டுட்டு போ, பிள்ளைங்களுக்கு பண்டம் சுட்டு தரேன் கொண்டுட்டு போ அப்படின்னு சொல்லலாம் போகிற. இதெல்லாம் ஒரு சந்தோஷம் தானே. அடுத்தவங்க கொடுப்பாங்களா சொல்லு? உன் கதையை கேட்கும்போது புல் அடிக்குமா. பாசம் தான் பாசம், அப்படி ஒரு பாசம். பாசம் மலரையும் மிஞ்சிரோ போல இருக்க. இப்படியே வேகமா வருவாங்க. ஐயோ, நம்ம சார் மாதிரி இருக்காரு. ஆமா, கௌதம் சாரேடா. காயத்ரி, ரோட்ல நடந்து போதுக்கே பயமால இருக்கு. அம்மா, கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி இருந்திருந்தா ஒன்னால உன் கை கால போயிருக்கும், இல்லை என் கை காலில் போயிருக்கும். ரோட்ல பைக்காவா ஓட்டுவானுங்க, கண்ணு முன்னு தெரியாம ஓட்டுவானுங்க. இந்த பிள்ளைக்கு அடிபட்டுன்னு தெரியலையே, யாரு பத்த பிள்ளையோ தெரியலையே. அம்மா வா, யாரு என்னன்னு போய் பார்ப்போம். அம்மா, இது வேற யாரும் இல்லம்மா, என்னோட மேனேஜர் கௌதம் சார். கௌதம் சார், கௌதம் சார் கார்ல தானே வருவாரு, இன்னைக்கு நான் பைக்ல. ஐயோ, நிறைய ரத்தம் போகுதே. சார் சார், கௌதம் சார். என்னது, ஓ மேனேஜரா? ஐயோ, நல்லா அடிபட்டிருக்க, ரத்தம் குடம் குடமா கொப்பளிக்கம்மா. உங்க வீட்டுல யாருக்காவது போனை போட்டு வர சொல்லி சீக்கிரம். ஐயோ பாவம். ஐயோ, அம்மா வீட்டுல சொல்லிதான் விட்டாங்க, பைக் ஓட்ட தெரியாத அறகுறை ரோட்டுக்கு எதுவும் போயிடாதுன்னு. கேட்டம்மா, நல்லா அடிபட்டு போயிருக்கு. கடவுளே, உயிருக்கு தான் இருக்கக்கூடாது. ஏய், நீ தானே இப்ப பைக் ஓட்டிட்டு வந்த? ஆமா, எனக்கு தெரியும். நீ தான் கிராஸ் ரோட்ல பைக்கை ஓட்டிட்டு சாரை இடிச்ச, நான் பார்த்தேன். ஏய், ஏன்டா பைக் ஓட்ட தெரியாம எதுக்கு பைக் ஓட்டுறீங்க? நீங்க எல்லாம் ரோட்ல பைக் ஓட்டிட்டு போகலன்னு யார் எழுதாங்க? பாரு எப்படி ரத்தம் போகுதுன்னு. சே, ஒரு உயிர் போன வருமாடா, உங்களுக்கு எல்லாம் விளையாட்டு அப்படித்தானே? இருக்கட்டும், சிசிடிவி கேமரால எப்படி ரெக்கார்ட் ஆயிருக்கும். போலீஸ் ஸ்டேஷன்ல இப்போ வேணும் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தூக்கி வைக்க, நான் இல்லைன்னு மட்டும் பாரு. இல்லக்கா, நான் வேணும் கூட பண்ணல, நான் இப்பதான் பைக் ஓட்டி படிச்சுட்டு இருந்தேன். சாரிக்கா, எப்படியாவது நினைச்சே பார்க்கல. டேனிங் அந்த சைடு திரும்பிடலாமன்னு பார்த்தேன், ஹார்ன் அடிக்காம திரும்பிட்டேன், அதான் இடிச்சிட்டு. சாரிக்கா, சாரி, ப்ளீஸ்க்கா. போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துடாதீங்கக்கா. இவருக்கு என்ன செலவோ நான் பார்த்துக்கிறேங்க்கா. ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ் அக்கா, என் லைஃப் உங்க கையில தான் இருக்கு. ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ்க்கா. என்ன காசு கொடுக்குறியா? காசு நிறைய இருக்குங்கிற சிம்மரோ? கை கால் அடிபட்டு நீ சரி பண்ணிடுவ, இதே உயிர் போயிட்டா பதிலுக்கு உங்க உயிரை கொடுப்பியா? இல்ல உங்க உயிரை கொடுத்தாதான் இவர் மீண்டு வந்துருவாரா? சே, உங்க வீட்டை சொல்லணும் முத. இப்படி விட்டுருக்காங்க பேர் சின்ன பசங்க கையில பைக்கை கொடுத்து. காயத்ரி, பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரம் இல்லை இது. ஒரு ஆம்புலன்ஸுக்கு போன போடு, அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் தகவலை சொல்லு. தம்பி ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போவோம், ரத்தம் போயிட்டே இருக்கு.
அக்கா அக்கா கோபப்படாதீங்க அக்கா, நான் ஆம்புலன்ஸ் இப்பவுமே கூட்டிட்டு வந்துடுறேன். அக்கா ப்ளீஸ்க்கா ப்ளீஸ். எங்க அப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான். எங்க அப்பா கேட்டா என்ன கொண்டு போடுவாரு. ப்ளீஸ்க்கா நான் ஆம்புலன்ஸ் கூட்டிட்டு வரேன், அவருக்கு ஒன்றும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன்க்கா. அக்கா ஐசு, நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு இப்பதான் ஒரு அர்த்தமே கிடைச்சிருக்கு பத்தியா. முன்னாடிலாம் எனக்கு கோபமா வரும், என்னடா வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்குன்னே தெரியலன்னு வடிவேலுக்கா மாதிரி புலம்பிட்டே இருப்பேன். இப்பதான் புரியுது என் வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஒரு அழகான பொண்டாட்டி, கியூட்டான ஒரு பாப்பா வரப்போகுதுன்னு. முன்னாடி அம்மா வீட்டுல நிறைய போவர் வந்துட்டே இருப்பாரு, போயிட்டே இருப்போம். அங்க இருக்கு பொண்ணு, இங்க இருக்கு பொண்ணுன்னு சொல்லுவாங்களா. எனக்கு சரி இன்னைக்கு கல்யாணம் ஆயிரும், நாளைக்கு கல்யாணம், அப்படி ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்கும். அப்புறம் வரதும் போறதுமா இருந்தானே, என்னடா இவனுங்க வரதும் போறதுமா இருக்க, சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைக்க மாட்டேங்கானே அப்படின்னு மனசுல இருக்கும். ஆனா வெளியே அம்மா கேட்டா இப்ப என்னமா அவசரம், தங்கச்சி கல்யாணம் முடிச்சு நான் முடிச்சா போதும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா கல்யாணம் வந்து இருக்கிறவங்க தெரியுது வாழ்க்கைன்னா என்ன, நமக்கும் ஒரு உயிர் வரப்போகுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்ல ஐசு? ஓஹோ, இப்பெல்லாம் உண்மை தெரியுது. உங்களை மாதிரி நிறைய அண்ணங்க வீட்டில் தங்கச்சிக்கு முடிச்சுட்டு எனக்கு கல்யாணம் பண்ணா போதும், எனக்கு என்ன அவசரம்னு சொல்றதுல பெரும் பேச்சுக்கு தான், வெளி பேச்சுக்கு. உள் மனசுல உங்களுக்கு கல்யாணம் பண்ணா சந்தோஷம், அப்படிதானே? ஆமா மாமா, நம்ம வாழ்க்கைக்கு இப்பதான் ஒரு அர்த்தம் கிடைச்ச மாதிரி இருக்கு. அடிக்கடி வயிற்றுக்குள்ள ஏதோ ஒரு நூல் நுழைஞ்ச மாதிரியே இருக்கும். அப்பதான் நினைப்பேன், நம்ம பிள்ளையோட நாடி தொடுப்பா இல்ல அவ மூச்சு விடுறாளா என்னன்னு தெரியலேன்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு நரம்பு இப்படி தள்ளின மாதிரியே இருக்கும். ஆனா பாருங்க, 3 மாசமே இனிதான் தொடங்க போகுது, அதுக்குள்ள வயிறு ரொம்ப பெருசான மாதிரி இருக்குல்ல. எங்க அம்மாலாம் சொல்லுவாங்க, 9 மாசம் வரை எனக்கு வயிறே தெரியாதுமா, குழந்தை ஒண்ணு இருக்குன்னு யாராவது கேட்டு நான் சொன்னாதான் தெரியும், மற்றபடி கண்டே பிடிக்க முடியாது, அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு ஆப்போசிட்டாவே இருக்கு. 3 மாசம் இன்னும் ஒரு வாரத்துல தொடங்க போகுது. அப்ப ஸ்கேனும் எடுக்க வேண்டியது இருக்கு. அதுக்குள்ள வயிறு ரொம்ப பெருசான மாதிரி இருக்கலாங்க. மாமா, ஒருவேளை எனக்கு ட்வின்ஸா இருக்குமோ? அப்படிதான் தோணுது. ஏன்னா வயிறு ரொம்ப பெருசா இருக்கு, நோட் பண்ணி பாத்தீங்களா? 3 மாசத்துலலாம் இவ்வளவு பெரிய வயிறு யாருக்குமே இருக்காது. ஒன்ல ட்வின்ஸு இல்லை ட்ரிபிள்ஸு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வயிறு பெருசா இருக்கும். சிங்கிள் பேபிஸ்க்கெல்லாம் மேக்ஸிமம் 5 மாசத்துக்கு அப்புறம் தான் வயிறே பெருசாகும். எனக்கு என்னமோ ரெட்டை குழந்தையா இருக்குமோன்னு தோணுது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையன். ஏய் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. ட்வின்ஸ்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரே ஒரு குழந்தை தான், அதுவும் பெண் குழந்தை உள்ள இருக்கு வயிற்றுல. எனக்கு தெரியாதா? குண்டா இருக்குன்னா நான் அப்படி ஹெல்த்தியா உனக்கு ஃபுட் தரேன், அதான் நீ குண்டா இருக்கு வயிறு. என் பிள்ளை உள்ள ஆரோக்கியமா இருக்கா, அதான் நல்ல பல்பியா இருக்கலா இருக்கும். அதை ட்வின்ஸ்னு அம்மா காதுகிட்ட வச்சு இப்படி பேசிடாத. யாருக்குமே வீட்டுல ட்வின்ஸ்னாலே பிரச்சனை, இதுல நீ வேற பூகம்பத்தை கலப்பிக்கிட்டு. இங்க பாரு ஐசு, இன்னும் விளையாட்டு கூட ட்வின்ஸ் அப்படி எதுவுமே பேசக்கூடாது. உன் வயிற்றுல ஒரே ஒரு குழந்தை தான் இருக்குங்கிறதே மைண்ட்ல செட் பண்ணிக்க. ஏன்னா நம்ம நினைக்கிறதா நடக்கும்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு குழந்தை தான் வயிற்றுல இருக்கு இப்போதைக்கு, அது நல்லபடியா பெத்து எடுத்து எனக்கு கொடு, அது போதும். அம்மா கிட்ட வீட்டுல வேற யாருக்கிட்ட வச்சு இப்படி பேசிட்டு இருக்காத, சரியா? அப்படின்னு பிரச்சனை வந்து விடிஞ்சிரும். ஏங்க இப்படி சொல்றீங்க? ட்வின்ஸ்னா என்ன? அதுவும் நம்ம குழந்தை தானே. விதிவசம் ஒருவேளை ட்வின்ஸ் குழந்தையா இருந்தா என்ன செய்வோம்? ஆமா, உங்க குடும்பத்துல அப்படி என்னதான் சாபம் ட்வின்ஸ் குழந்தை பிறந்தா? குழந்தைங்களும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. குழந்தையால எந்த சாபமும் வராதுங்க. அது தெரியாம பெரியவங்க எதுவும் பேசிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் அப்படி பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இல்ல. ட்வின்ஸா இருந்தாலும் நல்லபடியா பெத்ததான் எடுப்பேன். ஒருவேளை ட்வின்ஸ் பிறந்தா என்ன செய்வீங்க? ஏய் அறிவுட்டத்தனமா பேசிட்டு இருக்காத, சும்மா அதே போட்டு. உனக்கு என்ன இப்போ? ட்வின்ஸ் பிறக்காது போதுமா? ட்வின்ஸ் அப்படி உன் வயிற்றுல இருந்தாலுமே ட்வின்ஸா வராது, சிங்கிளா தான் வரும். அதே நினைச்சுக்கோ. சும்மா ட்வின்ஸ் தேவையில்லாத பேசாத ஐசு, எனக்கு கிட்ட கோவம் வரும் பாத்துக்க. இப்ப எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? அப்ப நான் என்ன கேட்டுட்டேன் உங்ககிட்ட? ஏன் ட்வின்ஸா இருந்தா என்ன தப்பு? ட்வின்ஸா இருந்தாலும் அது நம்ம குழந்தை தான், நல்லபடியா பெத்து எடுக்கணும். ஆமா, அதுக்கு என்ன சொன்னீங்க? ட்வின்ஸா இருந்தாலும் சிங்கிளா தான் வருமா? இங்க பாருங்க, இந்த பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாதீங்க. என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? பிள்ளைக்கு அப்படி இப்படின்னு பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு கடைசியில ட்வின்ஸா இருந்தா ஒண்ணுதான் வெளியே வரும்னு சொல்றீங்க. கொஞ்சம் உங்களுக்கு மனசாட்சி இல்ல? வீட்டுலதான் அறிவு கட்டத்தனமா ஏதாவது பேசுறாங்கன்னா நீங்களுமா? ஐசு, இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா நீ பேசாத சொல்லிட்டேன். சீக்கிரம் மாத்திரை போட்டு போய் தூங்கு. வீட்டுல உள்ளவங்க தான் ஏதோ புரிஞ்சுக்காம பேசுறாங்கன்னா இவருக்கு என்ன? படிச்சவரு, இவரே இந்த மூட நம்பிக்கைலாம் நம்பிட்டு இருந்தா? இங்க பாருங்க, ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ எத்தனை குழந்தையா இருந்தாலும் ஒரு அம்மாவுக்கு குழந்தை பெரிய பெரிய விஷயம்தான். அதுவும் குழந்தை. நீங்க சொல்ற மாதிரிலாம் என்னால விட முடியாது. சப்போஸ் ரெட்டை குழந்தையா இருந்தாலும் நல்லபடியா பெத்து எடுக்க தான் போறேன். நீங்க வேணா பாருங்க. அப்ப நான் பெத்து இந்த குடும்பத்துக்கு எந்த சாபமும் இல்லை, எல்லாரும் நல்லா தான் இருக்காங்கன்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன், பாருங்க. காயத்ரி, அவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு போன போடுன்னு வந்த நேரத்திலே சிந்து சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டு உட்காந்துருக்க. அவங்க வீட்டுல உள்ளவங்கள போன் போட்டு வர சொல்லு. நம்ம இன்னும் எவ்வளவு நேரம் தான் அப்படி உட்கார முடியும்? சமைச்ச பிள்ளையும் ஆசத்துல வச்சுட்டு இருக்க முடியுமா? நமக்கு எதுக்கு இதெல்லாம்?
அவங்க வீட்டுக்குள்ள உள்ளவங்க வர சொல்லு, அவங்க பாத்துக்கிடுவாங்க. இல்லம்மா, சார் ஒரு அனாதை மாதிரி, எல்லாரும் இருந்தும் அவருக்கு யாரும் இல்லாத மாதிரிமா. பாவம், அதை நினைச்சு அடிக்கடி என்கிட்ட ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு. அவர் அம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்க அப்பா 2ஆம் தரமா ஒரு பொண்டாட்டியை கட்டியிருக்காங்க. அவங்க ரொம்ப கொடுமைமா, நிறைய கொடுமையை சின்ன பிள்ளையிலே அனுபவிச்சுதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. அவங்க நம்பர் வேற என்கிட்ட இல்ல, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னொரு நம்பர் இருந்தது, அதுக்கு அடிச்சா யாரும் எடுக்கவே மாட்டேங்காங்க. ஹலோ, யாருங்க? ஹலோ மேடம், மேடம் நான் காயத்ரி பேசுறேன். மேடம், உங்களுக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணேன், ஏன் மேடம் எடுக்கல? கௌதம் சாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு மேடம், தலையில் நல்லா அடிபட்டிருக்கு. சிஆர் ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கோம், சீக்கிரம் வாங்க மேடம். மேடம் மேடம், நீ அவனும் தானே இந்த நேரம் சுத்திட்டு இருக்க, உனக்கும் ஆகலையா? அவனுக்கு மட்டும் தான் அடிபட்டிருக்கா என்ன? ஐயோ இல்ல மேடம், அன்னைக்கு ஆபீஸ் போகல, லீவு. ரோட்ல அம்மாவும் நானும் போயிட்டு இருக்கேன், சார் அடிபட்டு கிடந்தாரு பார்த்தேன். ப்ளீஸ் மேடம் வந்துருங்க, சார் பார்க்கவே பாவமா இருக்கு, நிறைய பிளட் வேற லாஸ் ஆயிருக்கு மேடம். அடிபட்டுருக்கலாம், கூட இருந்து பாத்துக்க. என்ன இருந்தாலும் மேனேஜர் தானே, சம்பளம் கொடுக்குற முதலாளி. அது இல்லாம காயும் உருகுனானே, அவனுக்கிட்ட இருந்து பாத்துக்க. எங்களால இன்னைக்கு வர முடியாது, நாங்க ராமேஸ்வரம் வந்திருக்கோம். இன்னைக்கு நைட்டு தான் அங்கிருந்தே கிளம்புறோம், கிளம்பி காலையில தான் ரீச் ஆகும். அது வரையும் அவனை பாத்துக்கோ. அம்மா, அவங்க எல்லாம் ராமேஸ்வரம் போயிருக்காங்க, நீயே பாத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. அவங்க அப்பா நம்பர் இல்ல, அவங்க அப்பா கொஞ்சம் இவர்கிட்ட நல்ல பாசமா இருப்பாரு. அவர் அப்பா நம்பர் கிடைச்சா போன் பண்ணி சொன்னா கண்டிப்பா ஓடி வந்துருவாருமா. பணத்துக்கும் காசுக்கும் அளவுக்கும் ஒன்னும் குறவில்லை. ஆளை பார்த்தா எப்படி இருக்காரு, நடிகர் மாதிரி. அவருக்குள்ள நிலைமையை பத்தியா அடிச்சு போட்டா கூட யாரும் என்னன்னு கேட்க நாதி இல்லை. இதான் மனுஷ வாழ்க்கை. நம்ம நினைக்கும் பணம் இல்லை, நம்ம கையில பணம் இல்லைன்னு. ஆனா நம்ம சுத்தி பாசமா 4 பேர் இருக்கா என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு. பணம் உள்ளவங்க நிலைமையே இப்படிதான் காயத்ரி. பணத்தை கட்டி கட்டி வச்சிருப்பாங்க, நிம்மதியா தூங்க கூட முடியாது. சரி, நீ அவர் எதுவும் போன் வச்சிருப்பாரு பாரு, பக்கத்துல எதுவும் இருக்கா என்னன்னு கேளு, இல்லை நர்ஸ்கிட்ட போய் கேளு. அதுல எப்படி அப்பான்னு பறிச்சு போட்டிருப்பார்ல, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. போ சார், உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை இல்லை சார். தினம் கார்ல தானே போவீங்க, இன்னைக்கு என்ன 2 வீலர்ல வந்திருக்கீங்க? அதுவும் 2 வீலர் வந்தனால உங்களுக்கு அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். தினமும் உங்க கூட இருப்பேன், இன்னைக்கு உங்க கூட இல்லாம போனேன். நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க சார், எனக்கு பணம் இருக்குன்னா என்ன மதிக்கிறாங்க வீட்டுல. சப்போஸ் எனக்கு ஏதாவது முடியாம ஆயிடுச்சுனா கூட என் தலையில எதுவும் கல்ல போட்டு கொண்டு கையில வச்சுனாலும் இந்த சொத்தை அவங்க பேர்ல எழுதிடுவாங்க. அந்த வேலை கொடூரமானவங்க அப்படி இப்படிலாம் நீங்க சொல்லும் போது கூட நான் நம்பல. ஆனா இப்ப நம்புறேன் சார். பிள்ளைக்கு உடம்பு முடியல, அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றேன். கொஞ்சம் கூட அவர் எப்படி இருக்காரு என்னன்னு கேட்காம நாங்க ராமேஸ்வரம் வந்திருக்கோம்னு சொல்றாங்க. அவங்க பிள்ளைங்க எப்படி இருப்பாங்களா? அடுத்த பிள்ளை தானே. அவங்கவுங்க அம்மா அப்பா இருந்தாதான் துடிக்கும். அடுத்த பிள்ளைங்கன்னு நினைக்கிறவங்க அடுத்த பிள்ளைங்க தானே நினைப்பாங்க. எனக்கு இப்ப என்ன பண்ணன்னு தெரியல சார். உங்க அப்பாவுக்கு போன் பண்ணலன்னா உங்க அப்பா நம்பர் என்கிட்ட இல்ல. சாரி சார், நான் கூட உங்களை புரிஞ்சுக்கல. இன்னைக்கு நான் மட்டும் லீவ் போடாம இருந்தா நீங்க பைக்ல வந்திருக்க மாட்டீங்க. அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குதுல்ல, அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு நான் ஒரு காரணம் ஆயிட்டேன்ல. சாரி சார், சாரி சாரி கௌதம் சார். இன்னும் நான் உங்களை எப்படி விட போறது இல்ல. ஆமா, அவங்க அம்மா இருந்தா உங்களுக்கு நல்ல ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு பொண்டாட்டின்னு வந்துட்டா கண்டிப்பா புருஷன் நல்லா பாத்துப்பா. உங்களுக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணம் பண்ணணும் சார். நானே நல்ல பொண்ணா தேடுறேன். உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எனக்கு மாறு வேலை. நம்ம 2 ஃப்ரெண்டு தானே சார், இந்த ஃப்ரெண்டோட கடமை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது. கல்யாணம் பண்ணி வச்சா கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க. அன்பு கேட்காக ஏங்குறவங்களுக்கு கண்டிப்பா அன்பான ஒரு பொண்டாட்டி கிடைப்பா சார். நான் இருக்கேன், நான் பார்த்து வைப்பேன். காயு, ஏன் காயு சொல்ற? என்னாச்சு? என்ன நடந்து? நான் ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துருக்கேன், தலை வலிக்குதே. என்னாச்சு காயு? கௌதம், உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு. ஏன் கௌதம் பைக்ல வந்தீங்க? நீங்க 2 வீலர் ஓட்டி நான் பார்த்ததே இல்லையே. எப்ப உங்களை கார்ல போக வேண்டியதானே? ஒரு பையன் உங்களை இடிச்சிட்டான். எப்படி வந்து விழுந்தீங்க தெரியுமா? மண்டல இவ்வளவு ரத்தம் போச்சு. ஏன் சார் நல்ல வேலை நானும் எங்க அம்மா அந்த நேரம் வந்தோம். நாங்க வரலைன்னா உங்க நிலைமை. ஏன் சார்? உங்க வீட்டுக்கு போன் பண்ணி சொன்னேன், எல்லாரும் ராமேஸ்வரம் போயிருக்காங்களா? அவங்க அப்பா நம்பர் எனக்கு தெரியாது, அதான் அப்பா நம்பர் எடுக்கிறதுக்காக தான் போனை தேட வந்தேன். பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். எதுக்கு சார் இப்ப பைக்ல வந்தீங்க? அப்படி யாரை பார்க்க போனீங்க? பைக்ல பார்க்க போகணும்னு என்ன அவசியம் இருக்கு? நான் தான் சொன்னேனே காயு, எனக்குன்னு யாரும் கிடையாது, அன்புக்காக ஏங்குற அடிமை நான் அப்படின்னு. எனக்கு ஒண்ணுன்னா யாருமே வரமாட்டாங்க, உனக்கு தான் தெரியும்ல. நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். உனக்கு ஃபோன் பண்ணேன் காயு, தலை வலிக்குது. ஃபோன் பண்ணேன், நீ எடுக்கல. எனக்கு என்னமோ கில்ட்டியாவே இருந்துச்சு. நீ எனக்கு பேசினதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு லீவ் போட்டிருக்க. என்னைக்குமே லீவ்னா ஒரு நாளைக்கு முன்னாடி என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவேன். என்கிட்ட எந்த இன்ஃபார்மும் பண்ணல. ஸ்டாஃப் சொல்லி தான் எனக்கு தெரியும். அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம பண்ணது தப்பு போல. சரி, காயத்ரி வீட்டில் போய் சாரி கேட்டு அவளை கூட்டிட்டு வரலாம்னு சொல்லி தான் பைக்ல வந்தேன். இப்படி நடக்கும்னு சத்தியமா எதிர்பார்க்கல. சாரி, உனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன் போல.
என்ன சார் நீங்க என்னையே பார்க்க வந்தீங்க? நான் போனை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். சித்தியை தானே பார்க்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு ஏன் சார் இப்படிலாம் பண்றீங்க? எனக்கு கூட கொஞ்சம் கில்ட்டியா இருக்கு. என்ன பார்க்க வந்து உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஷோ சார், நான் முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு கூடிய சீக்கிரமே கல்யாணம். ஆமா, நான் பொண்ணு பார்க்க ஆரம்பிக்க போறேன். நீங்க எந்த மறுப்பும் சொல்லக்கூடாது. என்ன ஃப்ரெண்டா நினைக்கிறீங்கன்னா நான் பாக்குற பொண்ணு கழுத்துல நீங்க தாலி கட்டி தான் ஆகணும். உங்க நல்லா பாத்துப்பா சார். உங்களுக்கு அம்மாவா, அம்மாக்கு அம்மாவா, ஒய்ஃபுக்கு ஒய்ஃபா, ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டா இருப்பா. ஆமா சார், நீங்க இப்படி கஷ்டப்படுறது என்னால தாங்கவே முடியல. கல்யாணமா? எனக்கா? ஓகே, உன்னோட விருப்பம், என் ஃப்ரெண்டோட விருப்பம். என் ஃப்ரெண்டா பார்த்து ஒரு கழுத்துல தாலியை கெட்டுடான்னு சொன்னாலும் நான் ரெடி. பட் உன்ன மாதிரி கேரிங்கா இருக்கணும் என்ற. அம்மாவையும் அக்காவையும் காணும். மணி 10 போகுது. அப்பா வேற எங்க படுத்திருக்காரு? அக்கா வேற போனை வச்சுட்டு போயிருக்கா. போன் பண்ணா எங்க போயிருக்காங்கன்னு தெரியலையே. எங்க போனாலும் சாயந்தரம் வர எங்கேயும் நிக்க மாட்டாங்களே. 6 மணிக்குள்ள அம்மா வீட்டுக்கு வந்துரும். அக்காவும் அப்படிதான். எங்க போயிருப்பாங்க? அப்பா, அப்பா. ஐயோ, அப்பா நல்லா தூங்குறாரு. சரி வேண்டாம், மாத்திரை போட்டு படுத்திருக்காரு போல. அம்மா எங்க போயிருப்பாங்க? சரி, எங்க மாதிரி முக்கியமா தான் போயிருப்பாங்க. ஓ, ஒருவேளை அக்காவை பார்க்க போகணும்னு சொன்னாங்கல்ல. அக்காவை நாளைக்கு தான் எல்லாரும் சேர்ந்து பார்க்க போலாம்னு சொன்னாங்க. அதுக்கடையில எப்படி போயிருப்பாங்க? கொஞ்ச நேரம் கூட பார்க்கலாம். இல்ல சித்திக்கு ஃபோன் பண்ணி என்னதுன்னு கேட்பேன். விக்ரம், அத்தை உங்க அக்காவையெல்லாம் காணோம். மணி 10 ஆகுது. எங்க போயிருக்காங்க? எங்கேயும் சொல்லிட்டு போனாங்களா? இல்ல இவ்வளவு நேரம் எனக்கு தெரிஞ்சு அவங்க எங்கேயும் போனது இல்லையா? ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியதானே? ஆமா பிரியா, தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அக்கா அம்மா இவ்வளவு நேரம் எங்கேயும் நின்னதே கிடையாது. அப்பா வந்துட்டாரு, மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருக்காரு. எழுப்புனே எந்திக்கல. எங்க சித்தி வீட்டுக்கு எதுவும் போயிருப்பாங்களா என்னன்னு தெரியல. சித்தி வீட்டுக்கு போனாலும் இவ்வளவு நேரம்லாம் இருக்க மாட்டாங்க. எதுக்கும் நான் சித்திட்ட கேட்டு பாக்குறேன். போனை வேற அக்கா வச்சுட்டு போயிருக்கா. ஹலோ, சித்தி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தங்கச்சிலாம் நல்லா இருக்காங்களா? அம்மாவும் அக்காவும் இன்னும் வீட்டுக்கு வரல, அங்கே இருக்காங்க. ஆமா விக்ரம், நல்லா இருக்கும். நீ நல்லா இருக்கியா? பொண்டாட்டி எப்படி இருக்கா? கூட்டிட்டு வந்துட்டியா? அவளுக்கு உடம்புக்கு எப்படி இருக்கு? ஒரு நாள் வாரம் என்னப்பா. உன் தங்கச்சிலாம் நல்லா தான் இருக்கா? காலேஜுக்கு போயிட்டு வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு படுத்துன்னு தூங்கியாச்சு. உங்க அக்காவும் அம்மாவும் வந்தாங்க. வந்துட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. என்ன ஒண்ணு, காயத்ரிக்கு மேனேஜருக்கு ஏதோ அடிபட்டுட்டான். ஆஸ்பத்திரியில ஆள் பாக்குறதுக்கு இல்லையா, அதான் அவங்க உட்காந்துருக்காங்க போல. காலையில வீட்டுக்கு போகணும் கொஞ்சம் மட்டும் தான் சொன்னாங்க. உனக்கு போன் போடலையாக்கா? எனக்கு எதுவும் ஃபோன் பண்ணலையே. ஒருவேளை ஃபோன் போட்டிருப்பாங்க, ரீச் ஆயிருக்காதா என்னன்னு தெரியல. அப்ப ஹாஸ்பிட்டலே இருக்காங்க. காலையிலேயே வருவாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் தெரிஞ்சாலும் போய் பார்க்கலாம். சரிங்க சித்தி, நான் பாத்துக்கிறேன். ஒரு நாள் வாங்க சித்தி. வைக்கட்டுமா? என்னாச்சு விக்ரம்? யார் போட முடியல? யார் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க? என்னன்னு சரியா தெரியல பிரியா. ஏதோ மேனேஜருக்கு உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல் வச்சிருக்குன்னு அம்மாவும் அக்காவும் இருக்காங்க. காலையில வருவாங்கன்னு சித்தி சொல்றாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் தெரிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு நானாவது இருந்துட்டு அவங்க ரெண்டு இங்க கூட்டிட்டு வரலாம். ஒன்னும் தெரியல. சரி, எப்படியும் காலையில அம்மாவும் தங்கச்சி அக்காவும் வந்துருவாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்தானே போயிருக்காங்க. உனக்கு ஏதாவது காஃபி எதுவும் வேணுமா? போட்டு தரட்டுமா? எனக்கு காஃபி குடிக்கணும் போலதான் இருக்கு. அங்க சாப்பிட்டது ஃபுல்ஃபில்லா இருந்தாலும் ஒரு காஃபி குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமேங்கிற மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் நீ காஃபி போட வேண்டாம், நான் போட்டுட்டு வரேன். வேணாம் பிரியா, உனக்கு இருக்கு ரிஸ்க். காஃபிலாம் நான் சூப்பரா போடுவேன், நம்பி குடிக்கலாம். வெயிட் பண்ணு, நான் போட்டுட்டு வரேன். பெரியல காஃபி போட தெரியும்னு வந்துட்டோம். காஃபி போடுறது அவ்வளவு பெரிய விஷயமா? பாலை பாயில் பண்ணி அம்மா வச்சிருப்பாங்க, ஃபில்டர் வச்சிருப்பாங்க. அதுல நமக்கு தேவையான ஃபில்டர் ஊத்தி சுகர் ஆட் பண்ணி கொடுப்பாங்க. அவ்வளவு தானே? ஆமா, எங்க ஃபில்டர் எங்க இருக்குன்னே தெரியலையே. பால் பாக்கெட் ஃப்ரிட்ஜில் இருக்கு. ஃபில்டர் ஓகே, ஃபில்டர் இல்லாட்டாலும் காஃபி பொடி எங்க இருக்கு? காஃபி பொடி போட்டாலும் ஃபில்டர் ஆக ரொம்ப நேரம் ஆகுமே. அம்மா சொல்லுவாங்க, ராத்திரியே ஃபில்டர் ஊற்றி வச்சுட்டேன், அப்போ நன்றி காலையில் நல்லா அழகா ஊறி போய் நல்ல டிகாஷன் கட்டியா வரும்னு சொல்லுவாங்க. ஃபில்டர் உடனே போடவும் முடியாது. காஃபி எங்க இருக்கு? தெரிஞ்ச அளவுக்கு கண்ணில் எதுவும் பட்ட மாதிரி இல்லையே. சரி, காஃபி வேண்டாம். முதல்ல விக்ரமுக்கு கொடுக்குறோம். நல்ல பால் காய்ச்சி அதில் கொஞ்சம் ஏலக்காய் போட்டு கொஞ்சம் ஹனி ஊற்றி கொடுக்கலாம். சூப்பராக இருக்குல்ல? ஐயோ, பால் பொங்கிட்டு எப்படி இறக்குறதுக்கு? நம்ம வீட்டுல எல்லாம் கிளவுஸ் வச்சிருப்பாங்க, அதை வச்சு அம்மா பிடிக்கும் எடுக்கும். சூடே தெரியாது. கிளவுஸ் எதுவும் இல்லையே, துணியும் காணோம். ஐயோ, பால் பொங்குதே. ஐயோ, பால் பொங்குது பொங்குது. கையில பால் செஞ்சுட்டு. ஐயோ, பாத்திரம் கீழே விழுந்துட்டு பால் எல்லாம் போச்சா? அப்பா, வாய வச்சுட்டு சும்மா இருந்தோம் இல்லையே. இந்த வாயை பிடிச்ச புண்ணா போறது போல. பிரியா, என்னாச்சு பிரியா? ஏய், என்ன பண்ண? ஐயோ பிரியா, பாலை அடுப்புல வச்சுதான் காய்ச்சணும், தரையில ஊத்தி காய்ச்ச கூடாது. ஐயோ, கையில சூடு பட்டுட்டு போல இருக்கு. கை, அம்மா, என் கை.
ஐயோ என்ன பிரியா, நான் சொன்னேன்ல நான் போட்டுட்டு வரேன்னு. எங்க கேக்குற நீ? ஒரு பேச்ச கேக்குறியா? பாரு கையை சுட்டு வச்சிருக்க. ஐயோ குழந்தைத்தனமா இருக்கு பிரியா. நீ போ, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல விக்ரம், எனக்கு காஃபி போட தெரியும். எங்க வீட்ல கிச்சன் கிளவுஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது எவ்வளவு ஹீட்னாலும் நம்ம புடிச்சுக்கலாம். பொங்கி சிந்திட்டு அவ்வளவு பாலும் வம்பா போச்சே. பாலெல்லாம் போச்சே. சே கையில வேற சுட்டுக்கிட்டால. அத காஃபி போட்டு குடுத்துட்டு கையில பர்னர் இருந்தா போட்டு விடணும். என்ன பிரியா, நீ காஃபி போட்டு கொடுக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா உனக்கு தான் தெரிய மாட்டேங்குது ஒன்றும். என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. காஃபி கூட போட தெரியல. பாத்திரத்தெல்லாம் கீழே போட்டு பாலை வேற சிந்தி ஒரு வேலைக்கு இது வேலையா ஆக்கிட்டானே. பாவம் அந்த மனுஷன். நம்ம கெட்டிட்டு என்னென்ன பாடு இன்னும் படணுமோ. சமையல் பண்ணி கொடுக்கலாம் ஆசையா தான் இருக்கு, ஆனா நமக்கு தான் வர மாட்டேதே. இன்னும் அது தெரியல, இது வரலன்னு இருக்கக்கூடாது. நம்ம வீட்டுல ஒரே பிள்ளைனால செல்லமா வளர்த்துட்டாங்க. அதுக்குன்னு வந்த இடத்துல நான் இப்படியே உட்காந்து டிவி சீரியல் மாதிரி இருந்த இடத்துலயே சாப்பிடணும், இருந்த இடத்துல தூங்கணும்னு நினைக்கிறது தப்பு. பிரியா, உன்னை நீ மாத்திக்கணும். அப்பதான் உனக்கு விக்ரம பிடிக்க ஆரம்பிக்கும். இந்த பிரியா காஃபி சாப்பிடு. நான் போட்ட காஃபி சூப்பரா இருக்காது, சும்மாதான் இருக்கும், ஆனா குடிக்கலாம். தேங்க்ஸ் விக்ரம். சூப்பராகவே இருக்கு, வாசத்திலே தெரியுது. சாரி விக்ரம், உனக்கு ஒரு வேலைக்கு இரு வேலையை ஆக்கிட்டேன்ல. எனக்கு காஃபி போடலாம் தெரியும். எங்க வீட்டெல்லாம் கிச்சனுக்கு கிளவுஸ் யூஸ் பண்ணுவாங்க. எவ்வளவு ஹீட்டா இருந்தாலும் புடிச்சுக்கலாம். இங்க அந்த கிளவுஸ் இல்லையா, அது ஒண்ணுதான் இருந்திருந்தா காஃபி இதை விட சூப்பரா நான் போட்டிருப்பேன் தெரியுமா. ஏய், நீ நம்பலையா? நீ வேணா பாரு, நாளைக்கு உனக்கு சூப்பரா காஃபில இருந்து டிஃபன்ல இருந்து எல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன். அப்ப நம்புவேல. யாரு நீ? காஃபி டிஃபன்? நம்பிட்டேன். உனக்கு எல்லாம் தெரியும், எல்லா சமையலும் சூப்பரா பண்ணுவ அப்படின்னு நம்பிட்டேன். போதுமா, காஃபியை குடி. ஏன் விக்ரம் கிண்டல் பண்ற மாதிரியே பேசுற பாரு. என்ன நம்பல நீ? எனக்கு நாளைக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு. காஃபி இட்லி சாம்பார்லாம் எப்படி வச்சு காமிக்கிறேன்னு மட்டும் பாரு ப்ளீஸ். சிரிக்காத, எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. சாரி பிரியா, நீ சிரிக்க மாட்டேன். சமையல்லாம் பண்ணி நீ எந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம். முன்னாடியாவது நான் வீட்டுல இருந்தேன், பிரச்சனை இல்லை. இப்ப ஸ்கூலுக்கு வேலைக்கு போறேன். நீ பாட்டு சமையல் பண்றேன்னு எதை பண்ணி எனக்கு வயிறுக்கு ஏதாவது அப்செட் ஆயிட்டுனா என்ன பிரியா, நீ இப்போதைக்கு எந்த ரிஸ்க்கும் எடுக்காத. அம்மா பாத்துப்பாங்க சமையல் செக்ஷன்லாம். நம்ம கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஏன் விக்ரம் போ, என் சமையல சாப்பிட்டுட்டு நாளைக்கு என்ன ஆஹா ஓஹோன்னு புகழ்றியா இல்லையான்னு மட்டும் பாரு. என்ன என்ன நினைச்சிட்ட? இந்த பிரியா ஒரு செஃப், ஒரு மாஸ்டர் குக்கு, இன்னும் என்னெல்லாமோ சொல்லலாம். அவ்வளவு டேலண்ட் ஒழிஞ்சிட்டு இருக்கு தெரியுமா. உனக்கு என்ன பத்தி தெரியல, நாளைக்கு தெரியும். ஓகே மாஸ்டர் ஷெஃப், நீங்க இப்ப போய் தூங்குறீங்களா? வீட்டுல யாரும் இல்ல, அப்பா அந்த ரூம்ல தூங்கிட்டாரு, நீயும் நானும் தான் இருக்கோம். நீ உன்னோட ரூம்ல தூங்கு, நான் ஹால்ல படுத்துக்கிறேன். என்னது, ஹால்ல தூங்க போறியா? வேணாம் விக்ரம் ப்ளீஸ், அங்கே வாயேன். எனக்கு ஒத்தையில படுக்க பயமா இருக்கு. ராத்திரிலாம் யாரோ ஊழ விடுற மாதிரி, கொலுசு சவுண்டு கேட்குற மாதிரி, சிரிக்கிற மாதிரிலாம் இருக்கு. அன்னை கூட அப்படிதான் இருந்துச்சு, அதான் உன்னை உள்ள வந்து தூங்க சொன்னேன். எனக்கு பயமா இருக்கு விக்ரம் ப்ளீஸ். ஐயோ, அன்னைக்கு இப்ப கூப்பிட்டது பியாய் பயத்துல தானா? அதானே பார்த்தேன். நானும் புருஷன் ஏதோ பாசத்துல உள்ள கூட்டிட்டு அப்படின்னு நினைச்சேன். அதான் யோசிச்சேன், உள்ள வர்றதுக்கே பர்மிஷன் கேட்டு வரணும்னு சொன்னால இன்னைக்கு இடம் இங்க தூங்குறதுக்கு அலோவ் பண்ணிருக்கான்னு யோசிச்சேன். இல்ல பிரியா, இங்க பியாய் பிசாஸ் அப்படிலாம் எதுவும் கிடையாது. நாய் மட்டும் அப்பப்போ சத்தம் போடும், அவ்வளவுதான். நீ போய் தூங்கு, நான் ஹால்லே படுத்துக்கிறேன். ப்ளீஸ் விக்ரம், எனக்காக. வீட்ல வேற யாரும் இல்லைன்னு சொல்றேன், ஒத்தையில எனக்கு தூங்குறது பயமா இருக்கு ப்ளீஸ். இப்ப கூட புருஷங்கிற பாசத்துல கூப்பிடல, பயத்தினாலதான் கூப்பிடுற இல்ல பிரியா? என்ன என்னைக்கு புரிஞ்சுப்ப? என்னைக்கு என்ன புருஷனா ஏத்துப்ப? என்னைக்கு புருஷங்கிற உரிமை எனக்கு கொடுப்ப? அந்த நாளுக்காக காத்துட்டு இருக்கேன். சரி பிரியா, உனக்கு ஒன்னும் ஆச்சரியப்பட இல்லட்டா, வர்றேன். என்னை ஏதோ செய்தவரே, நெஞ்சை பூ போல் கொய்தவரே,